வணக்கம் அன்பு நேயர்களே, நான் உங்கள் வைரமுத்து. வெல்கம் டு மை சேனல் வானியல் தமிழன். நம்ம இந்தியாவுக்கும் ரோமுக்கும் 1ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாலே ஒரு வாணிகம் நடந்திருக்கு. கப்பல் கப்பல்லாம் போயிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுமா? அதற்கான தடயங்கள்லாம் நம்ம பாண்டிச்சேரியில் இருக்குது. ஆமாங்க, அரிக்கமேடு. ஸோ இந்த அரிக்கமேடு தான் 1ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே நமக்குடைய வாணிகம் நடந்திருக்குது. அதற்கான ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ்லாம் அங்கே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை பார்க்கறதுக்காக தான் நான் இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 15 மினிட்ஸ் ட்ரை பண்ணி அரிக்கமேடு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறேன். இந்த ஏரியாவை நீங்கள் போட்டிங்கில் வரலாம், இல்லை பேக் சைடாக கூட நம்ம 2 வீலர்லேயோ இல்லை 4 வீலர் வந்துட்டு நடந்து வரலாம். ஸோ நான் நடந்து போயிட்டுருக்கிறேன். நான் போகிற ரோட்டில் யாருமே இல்லை. ஸோ நான் அங்கே போயிட்டு அங்கே இடத்த நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 5 மினிட்ஸில் நடந்து வந்துட்டுருக்கிறேன். யாருமே இல்லை. பட் ஆனால் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு பழைய பில்டிங் இருக்குது. அங்கே நிறையா டூரிஸ்ட்லாம் இருக்கிறாங்க. அதுதான் அரிக்கமேடுடைய பழைய காலத்து பில்டிங்ஸ். பக்கத்தில் போய் பார்க்கலாம். ஸோ அரிக்கமேடுக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே ஒன்று பழைய பில்டிங்ஸ், பழைய காலத்து போட்டா கூட இருக்கலாம். ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா சின்னதாக ஒரு பேனல் போட்டு வச்சுருக்காங்க. பெருசாக ஒன்றும் இந்த இடத்த எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியோ இல்லை இதோட இம்பார்ட்டன்ஸை சொல்கிற மாதிரியோ பெருசாக போர்டிங் நான் எதுவுமே பார்த்ததில்லை. இதை பற்றி கொஞ்சம் நிறையா டீட்டெயிலாகவே போட்டுருந்துருக்கலாம். ஏன்னா இது ஒரு மோர் தென் 2000 இயர்ஸ் பழமையான ஒரு இடம். நம்ம ஃபர்தராக உள்ள போய் பார்க்கலாம். ஸோ இந்த பில்டிங்கோடைய பேக் சைடில் போய் பார்க்கலாம். மேபி அது ஃபுல்லாக ஒரு என்ட்ரன்ஸாக இருக்கலாம் உள்ளே வர்றதுக்கு. அதுக்கு உள்ளே 2-3 சேம்பர்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ ஃபைனலாக ஒரு போர்டு மட்டும் இங்கே இருக்குது. ரீசெண்டாக தான் பில்டு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த பில்டிங் இந்த ஓல்டு போர்ட் மாதிரி இருக்குது. இது ஃபுல்லாகவே செங்கல்ல தான் கட்டியிருக்கிறாங்க. இது இன்பிட்டிவெல்லாம் சிமெண்ட்லாம் இருக்குது. இதில் எப்படின்னு தெரியல. நான் ஆக்சுவலாக 2 வீலரில் வந்தேன். இங்கே ஏதோ போட்டில் வந்தால் கூட இங்கேருந்து வரலாம் போல மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க டைரெக்ஷனில். ஸோ அங்கே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அரிக்கமேடுடைய பழைய ரூயின்ஸ்க்கு முன்னால் நடந்து போயிட்டுருக்கிறோம். ஸ்மால் பிளேஸ் தான். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்தால் ஒரு நல்ல இடமா இருக்கலாம். நம்ம தனுஷ்கோடி போயிருந்தோம் அப்படின்னா அங்கே ஒரு பழைய சர்ச்சு ஒன்று இருக்கும். அங்கேயும் இந்த மாதிரி தான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் எனக்கு இங்கே அதை பார்த்து ஞாபகம் வருது. தனுஷ்கோடி சர்ச் மாதிரி தான் இங்கே அரிக்கமேடில் இருக்குது. இந்த ஒரு ஓல்டு பில்டிங்கும் சேம் ரிசம்பிளன்ஸ் தான் எனக்கு தெரியுது. ஸோ இதில் நடந்து போனால் அந்த போட்டிங்குடைய ரைட் ஸ்டாப் பாயிண்ட் வந்துருன்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். இங்கேருந்து பார்த்தா அந்த ஆறு தெரியுது. இங்கே தான் போட்டிங் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் ஃப்ரெண்டில் போய் பார்க்கலாம்.
ஸோ அங்கே தெரியறதெல்லாம் மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட், சத்புவன காடுகள் சொல்லுவோம். மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் போட்டிங் வந்தால் இங்கே தான் வந்து இறக்கி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அரிக்கமேடு பார்க்க ஆக்சுவலாக நம்ம வந்து 2 வீலர்லேயே வந்துவிட்டோம் அதர் சைடில் இருந்து. சரி ஓகே, இதை பார்த்தாச்சு. நம்ம இங்கேருந்து மறுபடியும் அரிக்கமேடு நோக்கி போயிட்டு அடுத்த டெஸ்டினேஷன் போகலாம். மறுபடியும் நம்ம நடந்து அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டுக்கு வந்துவிட்டோம். ஸோ இந்த சைட்டை நான் வந்து சுற்றி பார்க்குறதுல சைடில் வந்தால் கூட வந்து இதோடைய பில்டிங் வந்து இன்னும் இதை விட பெருசாக இருந்திருக்கிற அடையாளங்கள் இருக்குது. ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஏதோ ஒரு வால் இருக்கிறக்கான ஒரு அடையாளம் இருக்குது. நான் அப்படியே திரும்பி அந்த பக்கம் பார்த்தேன். அந்த எண்ட்லையும் வந்து ஒரு செங்கல்லாம் அடுக்கி வச்சுருக்காங்க. நாள் அடுக்கி வச்சுருக்காங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு வால் இருக்கான ஒரு சைன் இங்கே இருக்குது. மேபி இந்த ஏரியா இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி நிறையா பில்டிங்கிறதுக்கான அடையாளங்கள்லாம் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது ஃபுல்லாக வந்து அடைச்சி வச்சுருக்காங்க, கேட்டு போட்டு வச்சுருக்காங்க, எங்கேயும் போக முடியாது உள்ளாக. அங்கே பார்த்தா கூட வந்து அதில் பசங்களாம் உட்காந்துருக்குறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு இடிஞ்சு போன ஒரு வால் அப்படி தான் தோணுது எனக்கு. மேபி இந்த பில்டிங்கிலேருந்து இடிஞ்சு போனதெல்லாம் வந்து இங்கே கிடக்கலாம் வேலை. ஸோ இந்த அரிக்கமேடை பார்த்தாச்சு. ஸோ இந்த அரிக்கமேடு என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு 2000 இயர்ஸ்க்கு முன்னால் வந்து இந்த இடத்துக்கும் நம்ம யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ட்ரேடு நடந்திருக்குது. அதற்கான ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸாக காயின்ஸோ இல்லை அந்த மண்ணால் செய்யப்பட்ட வெசல்ஸ் இதெல்லாமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த இடத்த இன்னும் நல்லா டெவலப் பண்ணி ஒரு பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வச்சுருந்துருக்கலாம். ஏன் அப்படின்னு தெரியல. எல்லா இடத்துலையும் வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவோட சின்னதாக ஒரு பேனர் மட்டும் வச்சுருக்காங்க. இப்போ தான் வந்து புதுசாக வந்து ஏதோ ஒரு சைன் போர்டு மாதிரி வந்து இந்த இடத்த பற்றி என்ன அப்படின்னு போட்டு வச்சுருக்காங்க. லேட்டஸ்ட்டாக தான் வந்து கட்டியிருக்க மாதிரி தெரியுது. அதர்வைஸ் இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான எவிடன்ஸ். வி ஷுட் சேவ் இட் அண்ட் இதை பற்றி நம்ம எல்லாத்துக்கும் வெளியில் சொல்லணும். இவ்வளோ மாதிரி இடங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரியில் இருக்குது அப்படின்னு வந்து எல்லாத்துக்கும் சொல்லணும் நம்ம வந்து. ஸோ திரும்ப நான் வந்துகிட்ருக்கிறேன். இங்கே ஃபுல்லாக வந்து மாமரமாக இருக்குது, இல்லை மாங்காவாக இருக்குது. வா, இதை பறிக்க வேண்டாம், திட்டுவாங்க ஏதாவது. அங்கே ஒருத்தர் மாங்காவெல்லாம் பறிச்சிட்டு இருக்கிறாரு. கேட்டு பார்க்கலாம் மாங்காய் தருவாரன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட கேட்டேன் நான். இந்த மாங்காய்லாம் விற்கிறதுக்காக இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறாரு, கலெக்ட் பண்ணிட்டுருக்கிறாரு அந்த பாஸ்கெட்டில். ஏன்னா சத்தம் கேட்டிங்களா? ஆடு மாடெலாம் சுற்றிட்டு இருக்குது. இது ஆக்சுவலாக வந்து ஒரு பெரிய வில்லேஜ் தான் அதை சுற்றி இருக்கிறது எல்லாருமே. பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் நான் ட்ரைவ் பண்ணி இங்கே வந்தேன். இதே இது மாங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டில் போட்டிங் போனால் கூட வந்து இந்த அரிக்கமேடு வந்து ஒரு ட்ராப் பாயிண்ட் இங்கே வந்து இறக்கி விட்டுட்டு வந்து உங்களை காமிச்சிட்டு மறுபடியும் திரும்ப எடுத்துகிட்டு போயிடுவாங்க. பட் நான் போட்டிங் பண்ணல, இதுக்கப்புறம் போட்டிங் பண்ணலான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பட் நான் வந்து சிட்டி உள்ள கூடிய வந்து நான் ட்ரைவ் பண்ணி வந்துட்டேன். அதுவும் ஈஸியாக அக்சசபிளான ஏரியா தான் இங்கே வருது. அரிக்கமேடை பார்த்தாச்சு, நம்ம அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போகலாம். நம்ம ட்ரிப்பில் அடுத்து வந்து வில்லியனூரில் இருக்க திருக்காமேஸ்வரர் கோவிலுக்கு போக போகிறோம். இது ரொம்ப பழமையான கோவில். இதுவும் வந்து பாண்டிச்சேரியில் தான் இருக்குது. பட் இந்த வில்லியனூர் வந்து தமிழ்நாடு பாண்டிச்சேரி பாடலில் இருக்குது. ஸோ அதுக்காக நான் இப்போ இங்கே போயிட்டுருக்கேன். நான் ரெண்டட பைக். ஸோ பைக்கில் போயிட்டு நான் அந்த கோவிலுக்கு போகிறேன். ஸோ அந்த கோவிலுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வந்து வீடியோ பண்ணி அதெல்லாம் வரைய உங்கள் வீடியோ போடுறோம். ஸோ காட் த நியூ பைக். ஸோ கிளம்பியாச்சு. ஸோ ஐம் கோனா ட்ரைவ். ஸோ கோயிலுக்கு போயிட்டு தென் ஐ வில் ஷோ யூ த வீடியோஸ். வணக்கம் மக்களே, வில்லியனூர் சிவன் கோயிலை தரிசனம் முடிச்சாச்சு. ஸோ கோவிலுக்குள்ளே வந்து வீடியோ அளவு கிடையாது. பட் நான் அவுட்டர் பரிக்கிரமாவில் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ரொம்ப ஒரு பழமையான கோவில்.
நல்ல சக்தி வாய்ந்த கோயில் கூட. இங்கே ஒரு தெப்பக்குளம் இருக்குது, ரொம்பவே பெருசாக இருக்குது. நீங்களே பாருங்கள்.